இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஆம்னில நிறைய ஆட்கள் வந்து அந்த பொண்ணை உள்ள தூக்கி போட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு போனை நோண்டிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணுமே உள்ள தூக்கி போட்டுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் ஒரு சிக்னல்ல நின்னுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த வண்டியுமே வந்து நிக்க அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஸ்கிரீனை விலக்கி கத்துறா. இப்ப ஹீரோயினுமே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள உள்ள இருந்து அந்த ஸ்கிரீனை மூடிடுறாங்க. சோ அப்ப ஹீரோயினுக்குமே ஏதோ தப்பா பட்டு வண்டியை நிறுத்திட்டு போலான்னு பாக்குறா. அதுக்குள்ள சிக்னல் முடிஞ்சு வண்டி எல்லாம் போயிருது. சோ ஹீரோயினுமே அந்த வேனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறா. இந்த வண்டியுமே நேரா ஒரு காட்டுக்குள்ள இருக்க குடோனுக்குள்ள போய் நிக்குது. இப்ப நம்ம ஹீரோயினுமே வண்டியை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அந்த குடோன் கிட்ட வந்துடுறா. சோ அப்ப அங்க இருக்க ஆட்கள் பார்க்காத நேரமா பார்த்து ஹீரோயின் கரெக்டா அந்த குடோனுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அந்த ரவுடிகளும் அந்த குடோனை போட்டுட்டு வெளியே போன உடனே ஹீரோயின் போய் அங்க மயங்கி கிடக்கிற பொண்ணுங்களெல்லாம் எழுப்பி விடுறா. சோ அப்ப அதுல இருக்க ஒரு பொண்ணுமே அவங்கள பார்த்து ரொம்பவே பயப்படுறா. ஹீரோயின் அந்த குடோன் அப்படியே சுத்தி பாக்குறா. வெளியே போறதுக்கு ஒரு வழியுமே இல்ல. ஹீரோயினுமே அந்த பொண்ணுங்க பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்ததை சொல்றா. ஹீரோயினுமே கரெக்டா சொல்லி முடிக்கும் போது அந்த ரவுடிகளுமே உள்ள வந்துடுறாங்க. சோ உடனே அந்த பொண்ணுங்களுமே அந்த ரவுடிகள் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க.